ஓகே, இப்போ நம்ம பேச போகிறதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஒன் சைட் லவ். அதாவது நம்மளால் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. எப்படி சொல்கிறது, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ரொம்ப வரேன். மனசில் அப்படின்றது எனக்கு கேட்கணும்னா, எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்றது எனக்கு தேவையில்லை. பிடிச்சாலும் பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு ஒன்று பிடிக்குன்றதை மட்டும், அந்த ஃபீலிங் மட்டும் நான் கேரி பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்றது ஒன் சைட் லவ்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது இல்லாமல் இருந்தால் வேறு என்னவாக இருக்க முடியும்? நான் சொல்லி கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ஃபீலிங்ஸாக இருக்கலாம், ஓகேவா? பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன எமோஷனை வச்சு தான் நான் இப்போ ஒரு குட்டி லைன் ஒன்று எழுதியிருக்கேன், குட்டி வேறு ஒன்று எழுதியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஒன் சைட் லவ் பற்றின ஒரு எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதாவது, வரம் ஏதும் இல்லை என்று அறிந்தும் செய்யும் தவம் அது. ஓகே, கரெக்ட். ஒரு கரெக்டான லைன் என்ன பிடிச்சிட்டேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் நம்ம சைட்லேருந்து போட்டுட்ருக்க ஒரு எஃபர்ட் தான் ஒன் சைட் லவ்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக இதுதான் என்னோடய மைண்ட்லேருந்து. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம எண்ட்லேருந்து எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான். நான் உனக்கு இது பண்ணுறேன், நீ எனக்கு திருப்பி அது பண்ணணுன்றது எனக்கு தேவை கிடையாது. அப்படி ஓகே. ஸோ என்ன எழுதியிருக்கின்றதை பார்க்கலாம். வரம் ஏதும் இல்லை என்று அறிந்தும் செய்யும் தவம் அது. அதுதான், எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, ஸ்டில் ஐ டூ தட். அந்த கண்கள் மட்டும் பார்த்து ரசிக்க நிலவில் பூத்த பூவது. ஊர் சேராது என்று தெரிந்தும் பயணம் செய்யும் கால் அது. இந்த காக்காக்கும் ஒன் சைட் லவ்னு நினைக்கிறேன். ஏன்டா நான் வீடியோ இருக்கும்போது தான் எல்லோரும் வருவீங்களா? இப்போ கண்கள் மட்டும் பார்த்து ரசிக்க நிலவில் பூத்த பூவது. ஆப்வியஸாக அது பறிக்க முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். ஊர் சேராது என்று தெரிந்தும் பயணம் செய்யும் கால் அது. இயற்கை இன்றி வானை தொட நினைக்கும் பறவை அது. இறக்கை, நானும் தப்பாக படிக்கிறேன். இறக்கை இன்றி வானை தொட நினைக்கும் பறவை அது. விச் அகெயின் cannot happen. கற்பனையில் மட்டும் கோபுரம் சேரும் காகிதம் அது. இது ஃபுல்லாகவே படிக்கிற தமிழில் தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வேணால் ஒரு வாட்டி கோர்வையாக படிச்சிடுறேன். வரம் ஏதும் இல்லை என்று அறிந்தும் செய்யும் தவம் அது. கண்கள் மட்டும் பார்த்து ரசிக்க நிலவில் பூத்த பூ அது. ஊர் சேராது என்று தெரிந்தும் பயணம் செய்யும் கால் அது. இறக்கையின்றி வானை தொட நினைக்கும் பறவை அது. கற்பனையில் மட்டும் கோபுரம் சேரும் காகிதம் அது. ஒன் சைட் லவ் அக்கார்டிங் டு மீ. இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.